ஹலோ, டைரக்டர் பங்கர் ஸ்பீக்கிங். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க நம்ம குடும்பமே பஞ்சர் ஆயிட்டு இருக்கு. நான் தாங்க உங்க சின்ன வீடு குசுமா பேசுறேன். குசுமாவா? எப்படிமா இருக்க? நீங்க வீட்டுக்கே வரதில்ல. ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தினம் தினம் ராத்திரி வீட்டுக்கு வராருங்க. ராத்திரில வரானா? எதுக்கு? நம்ம வீட்டு வாடகை வசூல் பண்ணதாங்க வராரு. அப்படியா? அவன்கிட்ட சொல்லு, படம் ரிலீஸ் ஆன உடனே மொத்த வாடகையும் கொடுத்துறேன், முடிஞ்சா வீட்டையே விலைக்கு வாங்கிக்கிறேன்னு. கிழிப்பீங்க. அவன் இப்பவே வெச்சுக்குவேன்னு சொல்றான். வெச்சுக்கிறேன்னு சொல்றானா? யாரோ ஒன்னையா? சத்தம் இதோட அவன். என்ன கொழுப்பா? நாம வாடகை குடுக்கலனா வீட்ல இருக்க பொருள் எல்லாம் அடகு வச்சுட்டு நம்மளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவானா? அப்படியா? அடுத்த தடவை வந்தான்னா அவனை என்ன செல்லுல கான்டாக்ட் பண்ண சொல்லு. மளிகை பில்லு கட்டவே காசு இல்ல. உங்களுக்கு ஏது செல்போன்? என்கிட்ட ஏது செல்லு? அதனாலதான் அதுல கான்டாக்ட் பண்ண சொன்னேன். போனவை நாமளே ஃபைனான்ஸ் நாயா பேயா அலையறோம். ஃபேமிலி ப்ராப்ளத்தை போன் மூலமா சொருகிறான். பாக்ஸ் ஆபீஸ் பல்ராமா, வீட்டுல ரொம்ப நெருக்கடியான நிலைமை. இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானே ராஸ்கல், அவன் வாடகை கேக்குறான். ஐயா ச்சே, ரொம்ப அநியாயம் சார் இது. நீ என்ன பண்ணுவியோ எப்படி பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியரை நீ உடனடியா கூட்டிட்டு வர, நாம படத்தை ஆரம்பிக்கிறோம். சார், சவுகார்பேட் பஜன்லால்ல இருந்து ஐயம்பேட்டை ஷேக் ஃபக்ருதீன் வரைக்கும் ஏகப்பட்ட ஃபைனான்சியர் எனக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க, நம்ம கிட்ட மாட்ட மாட்டாங்க. மாட்டாட்டா என்ன? நாட்டுல 1000 இளிச்சவாயங்க இருக்காங்க. அதுல யாராவது ஒரு இளிச்சவாயனை பார்த்து கமான் அப்படின்னு கூட்டு வந்து ஐயா முன்னாடி நிறுத்தலாம். சரி, கூட்டு வந்துடலாம். கன்வின்ஸ் கொடு. இந்த எட்டனா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் டபுள்ஸ் போணும். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம படத்துக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்ன அந்த மாதிரி ஆளா கூட்டிட்டு வா. போ. ஓகே, ஒரிஜினல் இளிச்சவாயனோட வர்றோம். இத பாரு, 99 லட்சம் ரூபாயோட பார்ட்டி வந்தாலும் நான் திருப்பி அனுப்பிச்சிடுவேன். நோ காம்ப்ரமைஸ். ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் தட் மேட்டர். என்ன இந்த சினிமாக்காரவங்க எல்லாம் பெருசு பெருசா சிவத்தை எழுப்பி இருக்காங்க. ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது கசம்சம் நடக்குமா? அது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம லட்சியம் வந்து படம் எடுக்கணும், அதான் முக்கியம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னங்க சங்கர் சார் வீடு தெரியுமா? சாமிக்கு எந்த ஊருங்கோ? பொள்ளாச்சி பக்கத்துல உடுமலைப்பேட்டைங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து பழனிக்கு போறது பக்கமா, அங்க இருந்து மெட்ராஸுக்கு வந்து இங்க இருந்து பழனிக்கு போறது பக்கமா? என்ன சொல்றீங்க? உடுமலைப்பேட்டையில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து டைரக்டர் சங்கர் கிட்ட வழிச்செலவுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு உடுமலைப்பேட்டை போய் பழனிக்கு போறதை விட உடுமலைப்பேட்டையில இருந்து பழனி பக்கம் நடந்தே போயிருக்கலாம்ல. வழிச்செலவுக்கு நான் பணம் வாங்க வந்தனா? ஏதோ பெரிய மனுஷன் பாக்குறேன். காவடி இறக்கி வச்சுட்டு ஒரு அப்புன பழனில போய் நீங்க விடுவீங்க. பரதேசிங்களா? காவடி என்ன சொல்றீங்க? காவடி பின்ன என்னையா, டைரக்டர் சங்கரை வச்சு நான் சினிமா படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். பாக்ஸ் ஆபீஸ் வடிகட்டினவங்கிறது முகத்துல தெளிவா எழுதி ஒட்டியிருக்கான். ஆமா, நம்ம டைரக்டர் சொன்னாரு, கேஷ கோவணத்துக்குள்ள வச்சுக்கிட்டாலே வா, அந்த மாதிரி பார்ட்டியை கொத்திட்டு வான்னு. அது இவனே தான். அம்மிக்கிரு எத பார்ட்டிய? ஓகே மிஸ்டர் காவடி, எல்லாரும் வீடு காடெல்லாம் வித்து படம் எடுத்து கடைசியா காவடி தூக்குவாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆரம்பத்திலே காவடி தூக்குறீங்களே, இதத்தான் நாங்க சினிமாவுல சிம்பாலிசம். இத பார்த்த உடனே தான் டக்கு டக்குன்னு துடிச்சிட்டு இருந்த என் நெஞ்சு டப்புன்னு ஸ்டாப் ஆயிருச்சு. காவடி சார், நீங்க அந்த டைரக்டர் சங்கரை நேரடியா பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேனே. ஜீன்ஸ் படம் அவர் தானே எடுத்தாரு. அதுல ஐஸ்வர்யா உணர்ச்சிப்படாதீங்க. இல்ல, அதனாலதான் சங்கரை வச்சு நான் படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். சினிமா எடுக்கிறதுக்கு நிறைய செலவாகும். எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, சங்கரை வச்சுதான் படம் எடுக்கணும். அப்பதானே ஐஸ்வர்யா வருவா. வருவா. சங்கர் தான் வேணுமா? கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைங்க காவடி, நீங்களும் படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. டைரக்டர் சங்கர் சாரோ பிஸியா இருக்கார். அதனால அவருடைய குருநாதர் பங்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருக்கார், அவரை வச்சு எடுக்கலாமே. பங்கரா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவர் என்ன தொழில் செய்யறாரு? அவர் ஒரு ஏணி மாதிரி. ஓ, வெள்ளடிக்கிறவரா? இல்லீங்க, சினிமா உலகத்துல பல கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர ஏணிப்படியா குனிஞ்சிருக்காரு. அவரு எத்தனை படம் எடுத்திருக்காரு? 1000க்குள்ள ஒரு நம்பரை சொல்லுங்க. 1000க்குள்ள? ஐயா, நான் கணக்குல வீக்குங்க. அவரும் தான் வீக்கு. என்ன சொல்றீங்க? இது பல வீக்குகள் ஓடுற மாதிரி பல வெள்ளி விழா படங்களை எடுத்தவர். அவர் மட்டும் உங்களுக்கு படம் பண்ணிட்டாரு, நீங்க ஓஹோ. அப்படியா? எனக்கு ஐஸ்வர்யா தான் வேணும். கண்டிப்பா கிடைக்கும். வாங்க 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 வாங்க. இதங்க கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்களா? இங்கே வைங்க. அப்புறம் எங்க டைரக்டர் காணா? இவர்தான் டைரக்டர் பங்கர். சகுனமே சரியில்லையே, கவுந்தரிச்சு படுத்திருக்காரு. படத்தை எப்படி நிமித்தலாம்ங்கிறதுக்காக யோசிக்கிறேன். எழுப்புங்க.
சார் ஹலோ 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 சார் நான் இங்க இருந்து பேசுறேன் சார் ஓ சார் நான் சொன்னேன்ல ஓ இவர்தானா? இவர்தான். வணக்கம். என்னுடைய அசோசியேட் டைரக்டர் அச்சரபாக்கம் ஐயா கண்ணு உங்களை பத்தி எல்லாம் விவரமா சொன்னான். நீங்க ஏதோ படம் பண்றதா இருக்கீங்களாமே? ஆமாங்க. யார வச்சு படம் பண்றதா இருக்கீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க ரஜினி அவரை வச்சுதான் ஒரு சூப்பர் ஹிட் படம் எடுக்க போறேன். ஐயய்ய, அவரு வெளியில படம் நடிக்கிறது இல்லையே. அப்ப வீட்டுக்குள்ள வச்சு எடுத்துக்குருவோம். இல்ல இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க படம் வெளியில இருந்து வந்தா அவர் ஒத்துக்கிறது இல்லன்னு. சார், எனக்காக அவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார். சொல்லலாம். இதுக்காக நான் அவர் வீட்டுக்கு போகணும். போனேன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? ஒரு 3 மணி நேரம் என்ன விடவே மாட்டாரு. அவருக்கும் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமா? வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன் உள்ள விட மாட்டாருன்னு. டேய், என்ன மீறி வந்துருச்சு. அங்க விளையாடாதீங்க, எப்படியாவது அவரை சொல்லி. நான் வேணா போன்ல நேரடியா பேசி பார்க்கறேன். பேசுங்க. அச்சர பாக்கம். பாய், காபி கொண்டாப்பா. ஐயா, நான் காபில குடிக்கிறது இல்லங்க. இங்கே பாய் யாரும் கிடையாது. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ 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 நான் ரஜினி பேசுறேன். ஹலோ, ரஜினி சாரா? வணக்கம் சார். நான் டைரக்டர் சங்கரோட குருநாதர் டைரக்டர் பங்கர் பேசுறேன். சார், நான் கொஞ்சம் கேட்டாக சொல்லுங்க. அவர்கிட்டயே கடனா? இல்ல சார், விசாரிச்சாத சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சார், பக்கத்துல ஒரு சின்ன இம்சை. சார், சும்மா இருயா, அவர்கிட்ட அப்படிதான் சொல்லணும். ஒரு புது பார்ட்டி வந்திருக்காரு. அவர் உங்களை வச்சுதான் படம் எடுப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. சார், எனக்கு 2 கால் இருக்கு பாருங்க. அவர்கிட்ட அப்படிதான் ஏன் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். நோ நோ நோ, நான் ஃபாரின் போறேன். என்னது, நீங்க வெளிநாடு போறீங்களா? அங்கேயே வச்சு படத்தை முடிச்சிருவோம். அந்த தொல்லை சொல்றாரு. சார், அவர்கிட்ட அப்படிதான் ஏன் சொல்லணும். சொல்லுங்க. அவரும் கூடவே வெளிநாட்டுக்கு வந்து அங்கேயே படத்தை முடிச்சுக்கிறேங்கிறாரு. வேணாமா? ஓஹோ, நீங்க படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இந்த படத்தை ஒத்துக்கிறேங்கிறீங்களா? அதுக்கு நடுவுல சார் ரொம்ப நேரம் அவர் மாதிரி பேசி தாக்கு பிடிக்க முடியல சார். ஓஹோ, ஓ, புதுமோங்களை வச்சு அவரை ஒரு படம் எடுக்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு பைனான்ஸ் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு கால் ஷீட் தரேங்கிறீங்க. வெரி குட் ஐடியா. மறந்து போய் போன் அவங்க கொடுத்துறாதீங்க சார். ஹலோ, சார் சார் சார், நான் கொஞ்சம் பேசுறேன் சார். நான் என்ன பண்றது? அவர் கட் பண்ணிட்டாரு. சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவர் வெளிநாடு போகும்போது வழி அனுப்ப நான் ஏர்போர்ட்டுக்கு போவேன் இல்ல, அப்ப நீங்களும் கூட வாங்க. அவரையும் பார்த்தா மாதிரி இருக்கும், மேல பறக்கிற ஏரோப்ளேனையும் பார்த்தா மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, நான் பிளேனை பார்த்ததே இல்ல. அப்ப புது முகங்களை வச்சு படம் எடுக்க நீங்க ரெடியா? இப்பவே ரெடி. இது யார விட்டது? அப்ப புது முகங்களை தேடலாமா? இங்க பாருங்க, புதுமுகங்களை வச்சு படம் எடுங்க. ஆனா கதாநாயகி என்ன விட உயரம் கம்மியா இருக்கணும். நீங்க ஏன் குட்ட பொண்ணா தேடுறீங்க? நான் தானே ஹீரோ. நீங்க ஹீரோவா? என்ன விளையாடுறீங்களா? அப்படி டைரக்டர் கிடையாது. நீங்க தான் ஹீரோன்னு. ஆமா, உங்களை ஹீரோவா வச்சு படம் எடுத்தா ரொம்ப செலவாகுமே. அதான் கொண்டு வந்திருக்கனே. என்ன காமெடிய? இல்ல பாருங்க, காமெடிக்குள்ள இவ்வளவு கரன்சியா? அடேங்க அப்பா. போர்கிரவுண்ட்ல இந்த கரன்சி கட்டை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல உங்க ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது என்ன இந்த சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் எல்லாரும் டோட்டலி கான். நீங்க தான் நிப்பீங்க. அப்ப நீங்க தான் டைரக்டர். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாமா? என்ன? பூஜையை போட்டு ஓபன் பண்ணிடலாம் ஆபீஸ். பண்ணிருங்க. நானானை விட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். எப்படி இருக்கு? பின்னால நல்லா தான் பண்றீங்க, கேமரா முன்னால பண்ணணுமே. கதை பண்றேன் டெக்கு டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, கதை எப்பதான் பண்ண போறீங்க? நாங்கெல்லாம் மூளைய செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்க மூளை செலவு பண்றீங்க? நான் கொண்டு வந்த காசை தான் செலவழிக்கிறீங்க. யாராருக்கிட்ட என்ன இருக்கோ அதைத்தானே செலவு பண்ண முடியும். சரி, அதை விடியா. அன்புவா படம் பாத்தியா? ஓ, எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்சது தானே, மறக்க முடியுமா? அந்த படத்தை திரும்பவும் எடுத்தானே எடுக்கலாம். ஆனா எம்ஜிஆர் இப்ப இல்லையே. அத நான் இருக்கனே. ஏயா, அவர் இல்லங்கிற தைரியத்துல யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிடுறதா? அந்த வேஷத்தை நான் பண்ணா என்ன? இத பாருங்க, நீங்க எந்த வேஷம் பண்ணாலும் சரி, தியேட்டர்ல படம் பாக்குறவங்க மட்டும்தான் உங்களை அடிப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் வேஷத்தை நீங்க பண்ணீங்க, ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களை உதப்பாங்க. சரி, சரோஜா தேவி வேஷத்துக்கு ஐஸ்வர்யா ராய புக் பண்ணு. ஐஸ்வர்யா ராயா? அவங்க ரொம்ப கேட்பாங்களே. என்னையா இது? 2000 ஏக்கர் தென்னை மரம் இருக்கு, அதை வீசிட்டு போறேன். இத பாருங்க, ஐஸ்வர்யா ராய் கேட்பாங்கன்னு சொன்னேனே, அது பணத்தை இல்ல, தான் கூட ஆக்ட் பண்ற ஹீரோ லட்சணமா இருக்கணும்னு கேட்பாங்க. அதான் இங்க இல்லையே. லட்சணம் எதுக்குயா?
என்கிட்ட லட்சங்கள் இருக்குல்ல, நடினா நடிச்சிட்டு போறா. நீங்க நடின்னா நடிக்க மாட்டாங்க. டைரக்டர் நான் ஆக்ஷன் சொன்னா தான் நடிப்பாங்க. ஐஸ்வர்யாக்கு பாம்பேக்கு ஒரு போன் போடு. எதுக்கு? என் கூட நடிக்கணும். நீ எத்தனை லட்சம் பணம் கேக்குற அப்படின்னு கேட்பேன். நறுக்குன்னு லைனை கட் பண்ணுவாங்க. எதுக்கு? அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இந்தியும் இங்கிலீஷும் தான் தெரியும். அது இங்க தெரியாதே. இங்க பாரியா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கதை வரணும். அப்படி இல்லன்னா கோடம்பகத்துல கதையை வச்சுட்டு நிறைய பேர் தெரு தெருவா சுத்துறாங்க. அவங்கள ஒருத்தனை டைரக்ஷனா போட்டுருவேன். ஜாக்கிரதை. என்ன இவன் ஒரு வாரத்துல கதை ரெடி ஆகணுங்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு ஏத்தது டைட்டானிக் கதை தான். ஒரேடியா இவனை முழுக்க கதை ரெடி. ஐயா என்னது தூணுக்கு பின்னாடி எட்டி பார்த்துக்கிட்டு நான் என்ன லவ் சீனா எழுதுறேன்? என் வேதனை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஏன் அழுவுற? சார் என்ன சார் கதை வர மாட்டேங்குது சார். நான் தான் உன்னை நிறைய படங்கள் பாருன்னு சொன்னேன்ல. பார்த்தேன் சார். நல்ல படம் பார்த்தா புரிய மாட்டேங்குது, சுமாரான படம் பார்த்தா தூக்கம் வருது, சிந்திக்கலாம்னு பார்த்தா தலை வலிக்குது சார். சார் காபி ரொம்ப முக்கியம். நல்ல கதையை காப்பி அடிச்சு கொண்டாயானா அதுக்கு வக்கு இல்ல, கொண்டாந்து சார். அவனுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் நாங்க 2 ப்ரொடியூசரை கொண்டாந்து கொடுத்தோம். நீங்க ஒண்ணும் தேர்ற மாதிரி தெரியல. இந்த காவடியும் விட்டீங்க, அப்புறம் அண்ணா காவடி தான். அப்புறம் என்ன அண்ணா காவடி? இப்பவே அண்ணா காவடி தான். ஏன் அதே சொல்ற? திக்கு திக்குன்னு இருக்குது இல்ல. இந்த பாரு, நான் என்னையா பண்ண முடியும்? ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணுங்கிறான், இல்ல தானே ஆக்ட் பண்ணுவேங்கிறான். ஐஸ்வர்யா ராய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். இவன் இருக்கிற லட்சணத்துக்கு புது முகமே இவன் கூட நடிக்க ஒத்துக்கிறது கஷ்டம். சார் 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 ப்ரொடியூசர் வர. வருத்தமேயா, பணம் போட்ட அவனே பயப்படல, நான் ஏன் பயப்படணும்? என்ன ரெடி பண்ணீங்க? எதையாவது ரெடி பண்ணணும்னு ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டோம். கதை மட்டும் ரெடி பண்ணிருக்க மாட்டீங்களா? வர்ற வழியில எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சார் சின்னதா சொல்லுங்க, பெருசா டெவலப் பண்ணி காட்டுறேன். பேசாம பாம்பை பூச்சி படம். எது பாம்பா? சார் அதெல்லாம் விஷ பரீட்சை. யோ, பல்ல புடுங்கினா சரியா போயிருமியா? நம்ம பல்ல புடுங்கிக்கிட்டா பாம்புக்கு எப்படி விஷம் போகும்? பாம்பு பல்லையா? ஓ, இத பாருங்க, பாம்பெல்லாம் வச்சு படம் எடுத்தா ரொம்ப செலவாகும். முதல்ல பாம்பாட்டிய பிடிக்கணும், அப்புறம் அவன் காட்டுக்குள்ள போய் பாம்பை பிடிக்கணும், அப்புறம் ஒரு மகுடியை தேடி கண்டுபிடிக்கணும், மகுடியில அவன் வாசிக்க கத்துக்கணும், அப்புறம் பாம்பு கூட 2 அசிஸ்டன்ட் வருவாங்க, அவங்களுக்கு ரூம் போடணும், சாப்பாடு கொடுக்கணும், பாம்புக்கு இட்லியை போடணும், பாம்பாட்டிக்கு எலியை போடணும். ஏகப்பட்ட செலவு ஆகும் சார். என்னையா மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10,000 ஆகுமா? 11,000 ரூபாய் ஆகும். சரி வச்சுக்கய்யா. ஹீரோயினிக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும், பிளைட் டிக்கெட் போடணும், 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுக்கணும், ஏசி வண்டி கொடுக்கணும், மேக்கப் கொடுக்கணும், ஏர் ட்ரெஸ் கொடுக்கணும், காஸ்டியூம் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல சார், காஸ்டியூம்னா போடுற சைஸ் வேணா கை குட்ட அளவுக்கு இருந்துகிட்டு திக்கு திக்குன்னு இருக்கலாம். ஆனா அதனால வர பிரச்சனையை வாயால சொல்ல முடியாது சார். பின்ன எதால சொல்லுவேன்? ஒரு 2 பக்கத்துக்கு பேப்பர்ல எழுதி காட்டிங்க சார். காஸ்டியூம் பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனை. சார், பாம்புக்கு காஸ்டியூமே தேவையில்லை. அது நிர்வாணமா படம் எடுத்தாலும் யாரும் ஒண்ணும் கேட்க முடியாது. அதனால நீங்க பாம்பை வச்சுதான் படம் எடுக்கிறீங்க. சுமாரியா, ஆஸ் a டைரக்டர் இந்த பாம்பு கதை, பள்ளி கதை இதையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு நான் எடுக்க மாட்டேன். நான் தானே ஆக்ஷன் சொல்லி ஆகணும், ஏன்னா நான் தானே டைரக்டர். இல்ல, இன்னையில இருந்து நான் தான் டைரக்டர். சார் உங்க கம்பெனில என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜரா வச்சுக்கோங்க சார். Please சார், என்ன அசோசியேட்டா உங்க பின்னால வச்சுக்கங்க சார். வச்சுக்கிறேன். உடனே ஒரு பாம்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பழவே. எஸ் சார், எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, அவனுங்களை அனுப்பிச்சு பாம்பு பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நான் தாங்க குஸ்மா பேசுறேன். குசுமா, என்னடா கண்ணு? ஆமா, அந்த வாடகை ப்ராப்ளம் என்னாச்சு? வாடகை ப்ராப்ளம் செட்டில் ஆயிடுச்சுங்க. செட்டில் ஆயிடுச்சா? வெரி குட். எப்படி? நான் ஹவுஸ் ஓனர் கூட செட்டில் ஆயிட்டேங்க. இனி அது அக்கிரமமா இருக்கு. அக்கம் பக்கத்துல பொம்பளோட எப்படியா குடும்பம் நடத்துறது? ஒரு ஆம்பளை பொண்டாட்டியோட சீல ரவிக்க பாவடையெல்லாம் இப்படி துவைக்கிறானே. இலை ஆனது துவைச்சா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பிய புடிச்சு விழுதா, பொம்பளை விதை விதைக்கிறான். ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா, பொம்பளை களை எடுக்கிறான். ஆம்பளை காவ காத்தா, பொம்பளை கருத இருக்கிறான்.
ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில சரிபாதி பொம்பளை செய்யறப்போ பொம்பளை செய்யற வேலையில பாதி ஆம்பளை செய்யணும் இல்ல, அதான நாயா? ஆமா. என்னடி நோமா, இனிமே இந்த தெருப்பக்கம் வந்த சில்வாயை பேத்துப்படும் பேத்து பொடி விட்டுக்கு. பிள்ளைகளா, எவனாவது வீட்டுல சட்டி பொட்டிய கழுவுல ராத்திரி படுக்கிறப்ப தள்ளி படுத்துக்குங்க. என்னங்க 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 நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இது என்ன பிரமாதம் இருளாயே, உனக்காக என் உயிரை கூட தருவேன். என்னங்க உங்களுக்காக கம்மங்குள்ள மோரை விட்டு கரைச்சு கொண்டு வந்திருக்கேன். கம கம்மன்னு வாசமா இருக்கும், குடிங்க குடிங்க. ஐயோ மூஞ்சி எல்லாம் வேர்த்திருக்கே, குடிங்க. பாரு, இவனுக்கு பேரு மைனரா. ஏண்டா இப்படி கோழி மீது ஒரு கோழி கூட சரியில்லையே. எல்லாம் முட்டை வச்சு கோழிங்க. ஏன் சம்பா மைனர் இங்க என்ன பண்றாங்க? பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல மைனரியா வலை வீசிட்டு இருக்காங்க. மீன் மாட்டுச்சு, அங்கேயே இது வரைக்கும் ஒரு குஞ்சு கூட மாட்டிச்சு. மீன் குஞ்சு சொல்லுங்க. ஏன் மைனர் மச்சான், காலாகாலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே குளிக்கிற பொண்ணுகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க. என் அழகு தகுந்த பொண்ணு கிடைக்கலையே. உன் அழகுக்கு அதை ஏன் கேக்குறீங்க? ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்க, அதுக்கு மூக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நீ தேனியிலே ஒரு பொண்ணு பார்த்தாங்க, அதுக்கு உயரம் பத்தலன்னு சொல்லிட்டேன். நீ உசிலம்பட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்களே, அது கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். டேய், நிறுத்து. இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏண்டா உன்னை விட கருப்பாக ஒரு எரும கண்ணுட்டியா இருந்துச்சு. அது சரி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவ? இந்த ஊர்லயே அப்படியாப்பட்ட பொண்ணு இருக்கக்கூடாது. இந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கக்கூடாது. இவனை எப்படி மாற்றுறது? இருக்கு, நீ சொல்ற மாதிரி பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு, பொண்ணை பார்த்தா தாலி கட்டாம விட மாட்டாங்க. சம்மதம் தான். சம்மதம் தானே? தேங்காய் வாங்கிக்கலாமா? 5 தாறு வாழைப்பழம், 50 தேங்காய், 100 லட்டு, 100 ஜிலேபி, 100 முறுக்கு. நீ சொல்றத பார்த்தா பொண்ணு பார்க்க போறவன் தெரியலையே, செத்த வீட்டுல படையல் போடுற மாதிரி இருக்கு. ஏமாமா பெரிய குடும்பம்னு சொன்ன, வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே. வீட்டை பார்த்து ஆளை எடை போடாத, நேர்ல பார். பொண்ண பெத்த பெரிய மனுஷா, நீங்க வந்து என்ன பண்ண? பொண்ணை கூப்பிடுங்க. மண்டோதரி, இதுவா பொண்ணு? என் பொஞ்சாதிங்க அவ்வளவு இளமையா இருக்கிறான். ஐயோ ஐயோ, பயப்படாத. என்ன மாமா பண்றாங்க? மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்றாங்க. மாமா அவசரப்படுறான்ல, பொண்ணை கூப்பிடுங்க. டீமா கடோத்கஜா. மாமா இன்னும் நிறைய இருக்கு. யார் மாமா இந்த யானை குட்டிங்க? அப்படியெல்லாம் வித்தியாசமா சொல்லாதீங்க மாப்பிள்ள, இது என்னோட செல்ல பிள்ளைங்க. மாமா பொண்ணை கூப்பிடுப்பா. அம்மா சாவித்ரி. யார் மாமா இந்த குட்டியானே? எனக்கு பொண்ணு வேணாம், இந்த குடும்பம் வேணாம். இதை கேட்டு யார் சீனு போடுறது? டேய், கொண்டு வந்த ஜாமான் வண்டியில ஏத்துக்கடா. வண்டியில ஏத்துறதா? ஆ. அங்க பார். ஐயோ, வா, 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 வா. குடும்பமா யாது? காட்டியான குடுத்துல மாட்டி விட்ட. நீ என்ன ஏமாத்திட்ட. நான் போறேன். மாப்பிள்ள போவாதீங்க மாப்பிள்ள, விடியா சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. விடியா போறேன். என்ன கேரப்பேன்னு நினைச்சியா? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயோ தாலி. டேய், இது ஏன் கிட்ட கேக்குறா? மாப்பிள்ள இதான் எங்க குடும்பத்துக்கு பரம்பரை தாலி, கட்டுங்க மாப்பிள்ள. கட்டுறா. இங்க இருக்கு. கவலைப்படாம தாலிய கட்டுறா. என்ன குடத்து வைத்து வந்திருக்க? தண்ணி புரியா? இல்ல, பாலு. இன்னைக்கு முத ராத்திரி இல்ல, இது உங்களுக்கு, இது எனக்கு. இறக்கி வைங்க. இரு வரேன்.
ஓ யானைப்பாலும் இருக்கு. ஓஹோ சாவித்ரி உட்கார். சாவித்ரி நீ கொஞ்சம் இழைச்சிருந்தீன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆசையா கட்டி பிடிக்கலாம்னா கைக்கு அடங்க மாட்டேங்குது. சரி அதை விடு, விளக்கணைக்கலாமா? ஐயோ வாழாங்க, எனக்கு பயமா இருக்கு. விளக்கணை கேட்டா எனக்கு பயமா இருக்குமே. சாவித்ரி எப்படியாவது கஷ்டப்பட்டு முதல் ராத்திரி முடிச்சு. டேய் கும்பலாத என்னைக்கலாம் என்னங்கடா? எங்க வீட்டுல நாங்க 3 பேரும் ஒன்னாதான் படுப்போம். தங்கச்சி பக்கத்துல படுத்தா தான் எங்களுக்கு உறக்கம் வரும். எனக்கு முதல் ராத்திரா எந்திரிங்கடா. ஐயோ 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 காட்டி யானை மாட்டிட்டேனே, காப்பாத்துங்க. ஏப்புல வெள்ளையம்மா மாசமா இருக்கியா? ஆமா மாமா. எத்தனை மாசம்? 6 மாசம். அப்போ கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சா? இல்ல மாமா, அடுத்த மாசமே கல்யாணம். ஏண்டி அம்மா சாவித்ரி, உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறானா மச்சான்? நல்லாத்தே வச்சிருக்காரு. என்னங்க இல்லை. அப்பா பாபா பாபா, என்ன வெயிலு என்ன? ஏம்மா வெயில்னு தெரிஞ்சோம் நீ எதுக்குமா சாப்பாடு எடுத்துட்டு வந்த? பயலுகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்க மாட்டேன். ஐயோ வெயில்ல என்னமா கருத்து போயிட்ட நீ. ஏமா நீ செய்யறத பார்த்தா பொண்டாடி காலமுக்காவு இருக்கு. ஏன் காலமுக்குனா என்ன தப்பு? இல்லாயி நீ உட்காரு. தாயே கால் நீட்டு தாய். வேண்டாம், நீ சும்மா நீட்டு தாயி. புருஷனுக்கு கால் வலிக்கிறப்பா பொஞ்சாதி புடிச்சு விடுறான்ல, அதே மாதிரி பொஞ்சாதிக்கு கால் வலிக்கிறப்ப ஆம்பளை புடிச்சு விட்டா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பைய புடிச்சு விடுதா, பொம்பளை விதை விதைக்கிறா. ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறா. ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறா. ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்போ, பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும்ல, அதானே நியாயம். ஏய் அந்த ஆள் கேட்காத, கெட்டு போயிருவேன். போடி வீட்டுக்கு. ராத்திரிக்கு வாங்க வச்சுக்கிறேன். இந்த யானை கூட்டம் வரதுக்குள்ள எப்படி முதல் ராத்திரி முடிச்சே ஆகணும். யானை குட்டி சாவித்ரி சாவித்ரி மெல்ல உட்காரு, உடஞ்சிட போற. என்னங்க உடம்பெல்லாம் வலிக்குது, காலை கொஞ்சம் புடிச்சு விடுங்களேன். இது காலை புடிச்சு விடுறதா? போடி அங்கிட்டு. கீழே புருஷன் மட்டும் பொஞ்சாதி காலை புடிச்சு விடுறாருல, அவன் பொண்டாடி தாசன் காலை புடிச்சு விடுவான். நான் மைனர். இப்ப காலை புடிச்சு விட முடியுமா? முடியாதா? முடியாது முடியாது. அப்ப வெளிய போய் படுங்க. என்னைக்கு என் காலை புடிச்சு விடுறீங்களோ அன்னைக்கு தான் முதல் ராத்திரி. டேய் இருளாய் புருஷா, உன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்கல என் பேரு மைனர்லடா. பச்சரிசி பொங்கலுக்கு பால கறந்து வச்சே, ராசா பறந்த கவுந்துருச்சே, பரவனாயிருச்சே. இல்லாயி எதுக்கு அழறேன்னு சொல்லி தொலை. என்னத்த சொல்றது? எவ்வளவு ஒரு சக்கரத்தை வப்பாட்டி வச்சிருக்கீங்களாமே. ஆறு சொன்னது? யாரு சொன்னது? அப்படியே வந்திருக்கா. அடியே என் புருஷனை பங்கு போட வந்து கிறுக்கி பாடுங்க பாடு. இருளையாக்கா இருளையாக்கா, மச்சா என்ன சொல்றாங்க? என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு, அவளால எந்த சோகமும் கொடுக்க முடியலன்னு சின்னமூர் சந்தையில தேங்காய் விற்க வரும்போது என் வீட்டுலதான் வந்து ஒதுங்குவாங்க. அது இல்லங்கிறாங்களா? போன தீபாவளிக்கு உனக்கு 500 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு சீலை எடுத்து கொடுத்தாங்க, அத கூட இல்லங்கிறாங்களாக்கும். நான் இல்லப்பா. அதை விடுக்கா, இருக்கிற சொத்துல பாதி சொத்து என் பேருக்கு எழுதி வைக்கிறோம்னாங்க, அத கூடவா இல்லங்கிறாங்க. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில கேட்டாக, அங்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லித்தா இவரு 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இவருக்கு நான் முந்தாணி வச்சேன். இவங்க என்னை இப்படி தவிக்க விடலாமா? ஏக்கா மச்சான் கோமா இருக்காங்க, நீ இவரை சமாதானப்படுத்து, நான் உள்ள போய் பாய் விரிக்கிறேன். அடியே நில்றே, உன் பேர் என்ன? அடி ரக்கம்மா கைய தட்டு சாங் சாங் சக சக சக. டேய் இல்லை புருஷா, என்னையும் என் பொண்டாட்டியும் சேர விடாம பண்ணிட்டு இல்ல, உன்னையும் உன் பொண்டாட்டியும் ஜென்மத்துக்கும் சேர விடாம பண்ணிட்டேன்டா. ஒரு சீரட் அடிப்போம்.
ஏண்டி நீதானாடி? உன்னைய இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி. ஏண்டி என்ன மச்சான்? மனமுள்ள பொண்ணே உன்னை எங்கே எங்கே கேட்டாக, மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாக, மலையோரத்துல கேட்டாங்களா? இல்லையே, மைனர் வந்து பாரு. பாவி ரக்கம்மா கைய தட்டு. ஏண்டா ஏ ராமமல குத்த சொன்னேன் சண்டால பயல உன்னை என்ன பண்ற பாரு. நீ கெட்ட இப்படித்தான் இருக்கணுமே பொம்பளை. இங்க வா, மூட்டையை நீ தூக்கு, கூடைய குடுமா புடி. ஆம்பளை கலப்பைய புடிச்சு உழுதா பொம்பளை வித விதைக்கிறான். வெளியே வந்த வெட்டி போடுவேன். ஏன் மாறி முத்த, உன் பொஞ்சாதிய ரொம்ப நாளா ஆளை காணல. அவ ஊருக்கு போய் 6 மாசம் ஆச்சு, இனிமே வரவே மாட்டான். வரமாட்டாளா? ஐயோ, இந்த தாரக மந்திரத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில பாதி வேலை பொம்பளை செய்யறப்போ, பொம்பளை செய்யற வேலையில பாதி வேலை ஆம்பளை செய்யணும் இல்ல? அதானே நாயம். வீட்டு வேலை செஞ்சாதான் உனக்கு சோறு. எனக்கு கையக்கார புடிச்சு விட்டாதான் உனக்கு படுக்க. உன் பேச்ச கேட்டுட்டு எங்க புருஷ மாரெல்லாம் வீட்டு வேலை செய்ய சொன்னோம்ல, அவங்க கோவிச்சுக்கிட்டு அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டானுங்களா? அவனுங்களுக்கு இதாலேயே புத்தி கொடுக்கணும்.